நியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தின் 2வது ஜும்மாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் நிறைய இடங்களில் மறுமை என்ற வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள், இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள், இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆசா பாசங்களுக்கு உங்களுடைய மனதை அதில் நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு மகிழ்ச்சியும், எந்த ஒரு உங்களுடைய மனதை இழுக்குகின்ற ஒரு ஆசா பாசமும், உங்களுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் மறுமையை ஒப்பிடுகின்ற பொழுது அது ஒன்றுமே கிடையாது என்ற வார்த்தையை அல்லாஹ் நிறைய இடங்கள் குறிப்பிடுகின்றான். அரதீதும் பில் ஹயாத்தித் துன்யா பில் ஆஹிரா, மறுமையை விட இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்களா? மறுமை என்ற வாழ்க்கையை விட இந்த உலகத்தை நீங்கள் நேசிக்கின்றீர்களா? ஃபமா மதாஉல் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா கலீல், மறுமைக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையினுடைய அத்தனை வசதிகளும் அற்பமானது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பெரிய இன்பத்தை ஒரு மனிதருக்கு கொடுத்தாலும், மிகப்பெரிய ஒரு இன்பத்தை, மிகப்பெரிய ஆட்சியை, மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை, மிகப்பெரிய ஒரு சொகுசை அல்லாஹ் உலகத்தில் ஒருத்தர் கொடுத்தாம்னா அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களுக்கு கொடுத்த சொகுசு மாதிரி, அவங்களுக்கு கொடுத்த ஒரு கடுமையான ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாதிரி அல்லாஹ் உலகத்தில் யாருக்காவது கொடுத்திருக்கிறானா? அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அவங்களுடைய கட்டளையின் பிரகாரம் அது அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய ஆற்றல் உள்ள ஒன்றை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அதை வசப்படுத்தி கொடுக்கின்றான். அவங்களுடைய கட்டளையின் பிரகாரம் என்ன செய்யும், அது போகும், அது வரும், அது பணியும் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்றான். பறவைகள் பேசுகின்ற மொழி அவங்களுக்கு புரியும். நம்ம பறவை கத்துதுமா, காக்கானது கத்துதுன்னு சொல்லுவோம், குருவி என்னப்பா சத்தம் போடுதுன்னு சொல்லுவோம். ஆனா அது ஏன் கத்துது, எதற்கு கத்துது, வலிக்கு கத்துதா, பசி கத்துதா, அல்லது ஏதாவது எங்கேயாவது நடக்கிற செய்தியை இன்னொரு பறவைக்கு சொல்லுதா அப்படி நமக்கு தெரியுமா? ஆனா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாசையை, அந்த மொழியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அது எதுக்கு கத்துதுங்க, அதுக்கு அவங்களுக்கு விளங்கும். எறும்பு பேசுற பேச்சு விளங்குமாங்க, அது அவங்களுக்கு விளங்குங்க. உலகத்திலேயே மிக அற்பமான ஒரு பொருள் என்று எது நினைப்போம்? மிக பொடியான சின்ன ஒரு பொருள் எறும்பு, கண்ணுக்கு கூட தென்படாது. நம்மளை கடிக்கும் போது தான் இங்க எறும்பு இருக்குதா அப்படி ஒரு நினைப்பு கூட நமக்கு வரும். அந்த எறும்பு பேசுற அந்த மொழி இருக்குத, அது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை விளங்க செய்திருந்தான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஜின்னுடைய படைகளும், மனிதனுடைய படைகளும், பறவைகளுடைய பட்டாள படைகளோடு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைச்சாங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்துகிட்டு இருக்கும் பொழுது எறும்புடைய கூட்டங்கள், எறும்புடைய புற்று அப்படியே வெளியே வருகின்றது. இவங்களுடைய படை பட்டாளத்தோடு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் நிக்க, பின்னால எல்லா படைகளும் படை பட்டாளத்தோடு அவர்கள் அணிவகுத்து வருவதை இந்த எறும்புகள் பார்த்துவிட்டு, அதுல உள்ள ஒரு எறும்பு மற்ற எறும்புக்கு சொல்லுது, யா ஐயுஹன் நம்லுதுஹுலு மசாக்கினுக்கும், எறும்பு கூட்டமே உடனே வீட்டுக்குள்ள போயிருங்க, உடனே திரும்பிடுங்க, உடனே உங்க கூற்றுக்குள்ள போயிருங்க. லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்குரூன், சுலைமான் அவர்களும் அவங்களுடைய படை பட்டாளம் அவங்க தெரியாம, அவங்க புரியாம அவங்க நினைச்சுவாங்க உங்களை மிதிச்சு விடுவார்கள் என்று ஒரு எறும்பு மற்ற எறும்புக்கு சொல்லுது. உடனே இது சுலைமான் நபிக்கு விளங்குது. ஃபதபஸ்ஸம லாஹிகன் மின் கௌலியா, அந்த எறும்புடைய வார்த்தையை கேட்டு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைச்சாங்க, சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உலகத்துல இது போன்ற ஆட்சியை அல்லாஹ் யாருக்காவது கொடுத்திருக்கானா? இது போன்ற ஒரு தன்மை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கானா? அவங்களுடைய சொகுசான வாழ்க்கை, மிகப்பெரிய ஒரு இன்பமான வாழ்க்கை, எப்படிப்பட்ட அவங்களுடைய பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட உயர்வுல இருந்தாங்கன்னா, குதுகுதுங்கிற பறவையை ஒரு நாள் காணல, கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த பறவையை காணவேன் வேகமா அந்த பறவை ஒரு செய்தியை சொல்லுது. நான் தாமதித்ததுக்கு காரணம் என்னன்னா, பக்கத்து நாட்டில் ஒரு அரசி இருக்கிறா, அந்த அரசியை பற்றி சில செய்திகளை சொல்லிட்டு அந்த பறவை கடைசியா சொல்லுது, அந்த அரசியுடைய சிம்மாசனம் மிக பிரம்மாண்டம்னு சொல்லுது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்றாங்க,
அந்த அரசியுடைய சிம்மாசனத்தை எனக்கு முன்னால யாரு கொண்டு வரான்னு தன்னுடைய ஜின் பட்டாளத்தில் கேட்கிறாங்க. ஜின்ன அல்லாஹு ஜல்ல ஷானஹு அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான். ரப்பிகு பிரிலி வகபிலி முல்கல்லா எம்பகிலி அஹதி மின் பஅதி, யா அல்லாஹ் என்னை மன்னித்தருள், எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஆட்சி எனக்கு தா என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அது அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தான். நம்ம அஜர்த்த மாதிரி சும்மா கப்சா விட்டு அடிச்சு விடுவாங்க. ஜின்னு சூறாவை 40 நாள் இரவுல ஓதுனா அதை கட்டுப்படுத்திடலாம், அதெல்லாம் சும்மா பொய் கப்சா ஏமாத்து மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு உலகத்துடைய பொருளாதாரத்தை பிடுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய பொய். அப்ப சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிம்மாசனத்தை, அரசியுடைய சிம்மாசனத்தை எனக்கு முன்னால உங்கள யார் வேகமா கொண்டு வருவா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இஃப்ரீத்ங்கிற ஜின்னு சொல்லுது, ஆனா ஆதீக பிஹி கபல அன் தகூம மின் மக்காமிக்க, சுலைமான் அவர்களே உட்கார்ந்து இருக்கிற நீங்க எழுந்திருக்கிற நேரத்துக்குள்ள கொண்டு வருவேன். எங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் எழுந்திருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க ஒருத்தர் எழுந்திருக்க ஒரு 5 செகண்ட் தான். 1 2 3 4 5 எந்திரிச்சிடலாம், இவ்வளவுதான். இந்த நேரத்துக்குள்ள நினைச்சுவேன் கொண்டு வருவேன் ஒரு ஜின்னு, இஃப்ரீத்ங்கிற ஜின்னு சொல்லுது. பிறகு கல்வி கொடுக்கப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்ட இன்னொரு ஜின்னு சொல்லுது, சுலைமான் நபி அவர்களே அனபிகி கபல ஐயர்தத்த பருஃபுக்க இலைக்க, அதாவது நீங்கள் கண் பொத்தி முழிப்பதுக்குள்ள கொண்டு வருவேன், கண் சிமிட்டுகின்ற நேரத்தில் கொண்டு வருவேன் சொல்லுது. அதே மாதிரி அந்த ஜின்னு அந்த சிம்மாசனத்தை கண்ணை பொத்தி முழிக்கிறதுக்குள்ள கொண்டு வருது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்த உடனே சொல்றாங்க, கால ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள்கொடை. லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு, நான் நன்றி உள்ளவனா அல்லது நன்றி மறந்தவனா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றனா அல்லது நன்றி மறந்து உலகத்தில் வாழ்றனா என்று அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அருள்கொடை என்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த அரசி சுலைமான் நபியுடைய அந்த மாளிகைக்கு வருகின்றால், மாளிகைக்கு வருகின்ற பொழுது மாளிகைக்குள்ள வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மாளிகைக்குள்ள அப்படி காலை எடுத்து வைக்கும் போது ஒரு நீர் தடாக மாதிரி தெரியுது அவளுக்கு. உள்ள வந்துட வேண்டியதானே. உள்ள வந்து இப்ப கதவு இருக்கு, இந்த பள்ளிவாசல் இருக்கு, கதவை திறந்து உள்ள வர்றோம். உள்ள கதவை திறந்து உள்ள வந்தா உள்ள ஃபுல்லா பெரிய நீர் தடாக மாதிரி இருக்குது. என்னடா ஃபுல்லா தண்ணியா கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அரசு என்ன பண்றா, தன்னுடைய கீழாடைய கரண்டை காலை மேல தூக்கி அப்படி காலை தூக்கி வைக்கிறா. அது தண்ணி கிடையாது, பல பழக்கப்பட்ட அந்த பளிங்கு கல் தண்ணி மாதிரி இருக்கு. பல பழக்கப்பட்ட அந்த பளிங்கு கல் இருக்குதே, கால இன்னகும் சர்ஹமும் மர்ரதும் மின் கவாரீர், பல பழக்கப்பட்ட அந்த கற்கள், அந்த கற்களால் அந்த மாளிகை இருப்பது தண்ணீர் தடாக மாதிரி இருக்கின்றது என்று அந்த அரசி பார்த்து விட்டு சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களை, இப்படிப்பட்ட ஒரு சொகுசான உலகத்துல மிகப்பெரிய ஒரு இன்பத்தை, மிகப்பெரிய ஆட்சியை, மிகப்பெரிய அதிகாரத்தை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானே, இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை ஒருத்தருக்கு கிடைச்சாலும் சரி, இதற்கு கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஏ அப்பா இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம், இங்க இருந்துகிட்டு ஒரு ஜின்னு அங்க போயிட்டு ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிடத்துல பல 100 மைலுக்கு அப்பாற்பட்ட நாட்டில் உள்ள ஒரு பொருள் இங்க கொண்டு வருதுன்னா அது எவ்வளவு பெரிய அதிகாரங்க. அப்ப இது மாதிரியான வாழ்க்கை அப்படி நினைக்கிறோமே, இது மறுமையோட ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் வருகின்ற வேளையில ஒரு தெருவுல ஒரு ரோட்ல காது சிறுத்த ஒரு ஆடு செத்து கிடக்கின்றது. சின்ன காது, அதாவது ஆட்டுக்குட்டிக்கு காது பெருசா இருக்கணும், அப்பதான் அதுக்கு மதிப்பு. அந்த ஆட்டுக்கு தகுந்த மாதிரி காது, சின்ன காதால ஆட்டுக்கு மதிப்பு இல்லை. காது சிறுத்த ஒரு ஆடு செத்து கிடக்கின்றது. அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காது சிறுத்த ஆட்டை அப்படி உட்கார்ந்து, செத்து கிடக்கிற ஆட்டை பக்கத்துல உட்கார்ந்து அந்த காதை பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல உள்ள மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த ஆட்டை உங்கள யாராவது வெள்ளி காசு கொடுத்து வாங்குவீங்களா? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ் அது எப்படி வாங்குவோம், இதுவே மதிப்பு ஒரு மதிப்புக்கு ஆகாது, உயிரோடு இருந்தாலே வாங்க மாட்டோம். ஏன், காது சிறுத்து இருக்குது, அது செத்து கிடக்குது, இது எங்கிட்ட என்ன மதிப்பு, எது எப்படி காசு கொடுத்து வாங்குவோம்? அப்ப நபிகள் நான் கேட்கிறான், சரி காசு கொடுத்து வாங்க மாட்டீங்க, இது உங்களுக்குரியதாக இருக்க நீங்க விரும்புவீங்களா? ஒருபோதும் விரும்ப மாட்டேன், இது ஒண்ணுமே கிடையாது, அற்பமானது என்று சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள், ஃபவல்லாஹி லத்துன்யா அஹ்வனா அலல்லாஹி அலைக்கும்,
இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வசதியை அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்தாலும், ஒட்டுமொத்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்தாலும், அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்துடைய அத்தனை வசதியும் இந்த ஆட்டை, செத்த ஆட்டை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் அல்லாஹ்வுடைய கணிப்பில் இந்த உலகம். செத்த ஆடு உங்கள்கிட்ட மதிப்பு இருக்குதா? எப்படி மதிப்பு இல்லையோ அது போன்றுதான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்வுடைய கணிப்புல ஒண்ணுமே கிடையாது, அற்பம் என்று அல்லாஹ் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார், அலீதும் பில் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆখিরা, நீங்கள் மறுமை என்ற வாழ்க்கையை விட உலகத்தை நீங்கள் விரும்புறீங்களா, நேசிக்கிறீங்களா? ஃபமா மதாவுல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா கலீல், மறுமை என்ற வாழ்க்கைக்கு முன்னால் இந்த உலகத்துடைய வசதிகள் அற்பமானது, ஒண்ணுமே கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் கூறுகின்றான். இது போன்ற இந்த வாழ்க்கையை, இந்த செய்தியை சஹாபாக்கள் உள்ளத்துல வாங்கினுடைய எதிரொலி தாங்க. நிறைய கட்டங்கள்ல அவர்கள் எத்தனை இழப்புகளையும் இழக்க தயாராக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய தோட்டத்தை சுத்தி சுவர் எழுப்புறதுக்கு விரும்புறேன். இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு மரம், ஒரு பேரித்த மரம் அந்த இடத்துல இருக்குது. அந்த மரத்துக்கார கூப்பிட்டு எனக்கு அதை விட்டு தர சொல்லுங்க, ஹலாலாக்கி தாங்க, நான் அதை சேர்த்து செஞ்சுக்கிடுவேன், சுவர் எழுப்புறேன்னு சொல்றேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மரத்துக்காரரை கூப்பிட்டு விடுறாங்க. கூப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி அவரு ஒருத்தர் தோட்டத்துக்கு சோறு எழுப்ப போறாரு, மரத்தை விட்டு கொடுப்பா அப்படின்னு வெறுமனே ரசூலுல்லாஹ் பேச்சுல சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மரத்தை உங்களுக்கு சொந்தமான அந்த மரத்தை சுவர் எழுப்பதற்கு, தன் தோட்டத்தை சுத்தி சுவர் எழுப்பதற்கு கேட்கிறார், நீங்க விட்டு கொடுத்துருங்க, நீங்க அந்த மரத்தை கொடுத்துருங்க. அந்த மரத்தை நீங்கள் கொடுத்தால் மறுமையில சொர்க்கத்தில் ஒரு மரத்துக்கு நான் கேரண்டி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த உலகத்தில் உள்ள அற்பமான மரத்தை கூட மறுமையில் சொர்க்கத்துக்கு கேரண்டி. அப்ப அந்த மனிதர் என்ன பண்றாருன்னா, அதை விளங்கல, அவர் மறுமையுடைய மகத்துவத்தை விளங்காம அதை மறுத்துட்டு போறார். அதெல்லாம் கிடையாது, எனக்கு மரம் தான் முக்கியம்னு. சபையில கூடியிருக்கிற சஹாபாக்களுக்கு மத்தியில அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு இருக்கிறாங்க. என்னடா ரசூலுல்லாஹ் மறுமையை சொல்றாங்க, சொர்க்கத்தை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உலகத்துல அற்பமான மரத்தை விட்டு கொடுக்க மறுத்துட்டு போறாருன்னு சொல்லி பின்னாலேயே குடுகுடுன்னு ஓடுறாரு. ஓடி அந்த மனிதனை மறிச்சு அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, வாங்க, ரசூலுல்லாஹ் வந்து மறுமையில சொர்க்கத்துல ஒரு மரம் தாரன்னு சொன்னாங்க, இந்த மரத்தை விட்டு கொடுக்கும்படி நீங்க மறுத்துட்டீங்க. இப்போ உங்க மரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்தால் உங்க மரத்துக்கு நான் ஒரு விலை சொல்றேன், தர்றீங்களான்னு கேட்கிறாங்க. என்னங்க விலை கேட்கிறாங்க. அப்ப அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி உங்க மரத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா என் தோட்டம் முழுவதையும் தர்றேங்கிறார். என் தோட்டம் முழுவதும், என் சொத்து முழுவதையும் தர்றேங்கிறார். தோட்டம் முழுவதும் சொன்னோன்னு அவருக்கு அப்படி உலகத்துடைய ஒரு மரத்துக்கு பல நூறு மரம் இல்ல, சாதாரண விஷயமா. அந்த காலத்துல எல்லாம் தோட்டம் வந்து பல ஏக்கர்ல இருக்கும். அது சஹாபாக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள நிறைய கட்டங்கள்ல வந்து அவங்களுடைய தோட்டம் தான் இருப்பிடம், அதுதான் அவங்களுக்கு பொருளாதாரம், அங்கதான் தங்குற இடம். அதை விட்டா மறு நிமிடமே ரோட்ல. ஆனா அதை பத்திலாம் அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கல. மறுமை என்ற உலக வாழ்க்கையில சொர்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே கேரண்டி தராங்களே, அதுக்காக வேண்டி எதை கொடுத்தா என்ன அப்படின்னு தன் தோட்டம் முழுவதும் சொன்ன உடனே அவர் உடனே சரிங்கிறார். சரின்னு சொன்ன உடனே வேகமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு வேகமா அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, யா ரசூலல்லாஹ், உங்ககிட்ட மறுத்தவர் மரத்தை தருவதற்கு மறுத்தார, அவர்கிட்ட என் தோட்டம் முழுவதும் கொடுத்து விட்டு அந்த மரத்தை வாங்கி வந்து விட்டேன். சுவர் எழுப்பதற்காக வேண்டி எவர் அந்த மரத்தை கேட்டாரோ அவருக்கு நீங்க அதை கொடுத்து விடுங்கள். ஆனால் இந்த மரத்துக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் கேரண்டி சொன்னீங்களே, அந்த கேரண்டியை எனக்கு தாங்க யாரோ சொல்லலான்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கம்மின் தாக்க அபூ தஹதா ஃபில் ஜன்னா, அபூ தஹதா சொர்க்கத்தில் பல மரத்துக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார் என்று அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல இன்னொரு செய்தியை கவனிங்க. இவர் என்ன சொல்லிப்போம், தோட்டத்துல போய் தோட்டத்துல மனைவியை வெளியாக்கணும்ல, தோட்டத்தை வித்துட்டாரு. எதுக்கு வித்தாரு? மறுமை என்ற சொர்க்கத்துக்காக வித்திருக்கிறார். மறுமை என்ற சொர்க்கம் என்ற அந்த மரத்துக்காக, சொர்க்கம் என்ற வாழ்க்கைக்காக தோட்டத்தை வியாபாரம் செஞ்சிட்டார். நேரா தோட்டத்தில் உள்ள மனைவியை வெளியாக்கி தோட்டத்தை ஒப்படைக்கணும்ல, அங்க போய் மனைவிட்ட போய் இந்த செய்தியை சொல்றார். இந்த செய்தியை கேட்டுட்டு அந்த மனைவி சொல்றாங்க, நீங்க பார்த்த வியாபாரத்திலேயே இதுதாங்க சிறந்த வியாபாரம் சொல்றாங்க.
இத்தனை நாள் இந்த பேரித்தம்பளத்தையும் தானியத்தையும் பறிச்சு கொண்டு வித்து வித்து வெள்ளி காசுகளையும் தங்க காசுகளையும் கொண்டு வந்தீங்களே, அந்த வியாபாரத்தை விட தோட்டத்தையே கொடுத்து சொர்க்கத்தை வாங்கிட்டு வந்தீங்களே, இதுதான் சிறந்த வியாபாரம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். ஈமான் கொண்ட மக்களே, நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கின்ற, துன்புறுத்தும் வேலிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிற அமலை சொல்லி தரட்டுமா, வணக்கத்தை சொல்லி தரட்டுமா என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லாம நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிற ஒரு அமல், அந்த நல்ல செயல் அல்லாஹ், நல்ல செயல் அல்லாஹ் பிசினஸ் வியாபாரம் தான். என்ன வியாபாரம் தெரியுமா? அது துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புறது, அவனுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தாலும் உங்களுடைய உடலாலும் உங்களுடைய உயிராலும் நீங்கள் அர்ப்பணிப்பு தியாகம் செய்வது, இதுதான் அந்த வியாபாரம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் சொல்கின்றான். மறுமையில் நமக்கு கிடைக்கின்ற திருப்தியான வாழ்க்கைக்கு, முடிவில்லாத வாழ்க்கைக்கு, உலகத்துல யாருடைய வாழ்க்கையை பார்த்தெல்லாம் ஏ அப்பா என்ன இப்படி இருக்கப்பா, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் அப்பா, இந்த கார்ல போறானப்பா, இத்தனை பில்டிங் அப்பா, இவ்வளவு காசப்பா, இவ்வளவு பணம்பா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மரணம் என்று வந்து விட்டால், மௌத் என்று வந்து விட்டால் அதற்கு அவனுக்கு அதோட முடிவு. ஆனா மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற சொகுசான வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. அதெல்லாம் இது கற்பனை செய்து பார்க்க முடியாத இன்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ல முஅத்தா என்ற ஒரு போர் நடக்கின்றது. அந்த போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, 3 சஹாபாக்களை தலைமை ஏற்று அனுப்புகின்றார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள், இப்படி 3 சஹாபாக்களை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ், ஸைத் இப்னு ஹாரிஸாவே நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் உங்களுக்கு அடுத்தபடி தலைமை ஜாஃபர் அலி. ஜாஃபர் அலி அவர்களே நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் உங்களுக்கு அடுத்த தலைமை யாரு? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள், நீங்கள் கொல்லப்பட்டால் இவர் கொல்லப்பட்டால் இவர் என்று 3 சஹாபாக்களை தலைமை ஏற்று அந்த முஅத்தா என்ற போருக்கு ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. 3000 சஹாபாக்கள் அனுப்புறாங்க, 3 பேர் தலைமையில. எதிரிகளுடைய படை 2 லட்சம் பேர். 2 லட்சம் பேர் எதிர்பார்க்காத வகையில, இவங்க எண்ணி கூட பார்க்கல, அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க 2 லட்சம் பேர் எதிரிகள். அந்த போருடைய காட்சி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நீண்ட ஒரு சம்பவம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த போர் நடக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த போரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலே அப்படியே காட்சியாக கொண்டு வந்து காமிக்கிறான். ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு அல்லாஹ் வந்து அந்த காட்சியை காமிக்கும் பொழுது அதை பார்த்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்றாங்க. இதோ ஸைத் இப்னு ஹாரிஸா அவருடைய தலைமையில் போர் நடக்குது, அவர்கிட்ட இஸ்லாத்துடைய தலைமையினுடைய கொடி இருக்கின்றது. இதோ அவர் கொல்லப்படுகின்றார், அவர் வெட்டப்படுகின்றார். இதோ ஜாஃபருடைய கையில இப்போது இஸ்லாத்துடைய தலைமை கொடி இருக்கின்றது. இதோ அவருடைய வலது கை வெட்டப்படும், அவருடைய வலது கை துண்டாக்கப்படுது. வலது கை துண்டாக்கப்பட்ட உடனே அந்த இஸ்லாத்துடைய தலைமையினுடைய கொடியை இடது கையில பிடித்துக் கொண்டு போர் செய்கின்றார். இடது கையும் துண்டாக்கப்படுகின்றது. இடது கையும் துண்டாக்கப்பட்டு 2 கைகளும் துண்டாக்கப்பட்ட நிலையில் அப்படியே ஷஹீதாக்கி விழுறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இதோ அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இந்த இஸ்லாத்துடைய தலைமையினுடைய கொடியை ஏற்றுக்கொள்கின்றார், அவர் வெட்டப்படுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வருகின்றது. அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 கைகளும் வெட்டப்பட்டு துண்டாக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாங்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஜாஃபருடைய 2 கைகள் வெட்டப்பட்டதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தில் 2 ரெக்கைகளை அவருக்கு கைக்கு பதிலாக 2 ரெக்கைகள் அல்லாஹ் கொடுக்கின்றான். 2 ரெக்கைகள் அல்லாஹ் கொடுக்கின்றான். நபிகள் நான் சொல்றாங்க, ஜிப்ரீலோடு மீகாயிலோடு ஜாஃபர் அல்லாஹ் கொடுத்த அந்த 2 ரெக்கைகளோடு அவர் கடந்து செல்கின்றார், அவர் பறந்து செல்கின்றார். சொர்க்கத்தில் நாடிய இடமெல்லாம் அவர் செல்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த முஅத்தா போர்ல கொல்லப்பட்ட அவங்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டவுடன் அவங்களுடைய உடம்புகள 90க்கும் மேற்பட்ட காயங்கள், ஈட்டிகளாலும் அம்புகளாலும் குத்தப்பட்டு அவங்களுடைய உடம்புல இருந்தது
90க்கும் மேற்பட்ட காயங்கள். அவங்க சொல்றாங்க அந்த 90க்கும் மேற்பட்ட காயங்களும் அவங்களுடைய நெஞ்சு பகுதி தான், ஒரு காயம் கூட முதுகு பகுதி கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி எதிர்த்து போர் செய்யும் பொழுது கொஞ்சம் கூட இந்த உலகத்தின் மீது நேசம் கொண்டு திரும்புகின்ற செயல் அவங்களுடைய அந்த போர் தளத்தில் இல்ல. மறுமை என்ற வாழ்க்கைக்காக முன்னோக்குனாங்கன்னா அந்த முன்னோக்குன செயல் உயிர் போகின்ற வரை இருந்தது என்ற செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க ஷஹீதான பிறகு அவங்களுக்கு 2 குழந்தைகள், முகமது, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு 2 குழந்தைகள். இந்த செய்தியை அவங்க மகனே அப்துல்லா இப்னு ஜாஃபர் அறிவிக்கிறாங்க. நாங்க எங்க வாப்பா இறந்த துக்கத்துல கடுமையா, நம்ம ரொம்ப அதிகமான துக்கத்துல இருந்தோம். அதிகமான ஒரு வீட்டுல ஒருத்தர் ஒரு சின்ன வயதுல 2 குழந்தையோடு சின்னஞ்சிறு மனைவியை விட்டு அந்த வீட்டுல ஒரு இளம் வயதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய துக்க செய்திங்க. சாதாரண ஒரு செய்தியை கேட்டுருவோம், படிச்சிருவோம். ஆனா அதே செய்தி அந்த நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல நடக்கும் போது அதனுடைய பாதிப்புகளுடைய மன அழுத்தங்களுடைய கவலைகள் தெரிய வரும். அதனுடைய துன்பங்கள் சொல்லுவாங்க, துன்பம் துக்கம் தொண்டையை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த குடும்பம் இருக்குது. குழந்தைகள் 2 குழந்தை சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபருடைய மகன் அப்துல்லா சொல்கின்றார், நாங்கள் கோழி குஞ்சுகளை போன்று சுருங்கி கடந்தோம் வீட்டுல. எங்க அம்மா கடுமையான துக்கத்தில் இருந்தாங்க. ஜாஃபருடைய குடும்பம் துக்கத்திலிருந்து மீளல, கடுமையான கவலை இருக்கிறாங்க. செய்தியை கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. எங்களை அப்படியே மடியில தூக்கி வச்சு கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என் தாயார் கடுமையான கவலையில அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஜாஃபர் இறந்து விட்டாரு, என்னுடைய 2 குழந்தையுடைய எதிர்காலம் அப்படின்னு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. குழந்தை அனாதையா நிக்கிறாங்களே, கணவனை இழந்து விதைய நான் நிக்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் தகப்பனை இழந்து அனாதையாக 2 பிள்ளைகள் நிக்கிறாங்களே, இவங்களுடைய எதிர்காலம், இவங்களுடைய உலகத்துடைய பராமரிப்பு என்று சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த 2 குழந்தைக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நான் பொறுப்பு தாரின்னு சொன்னாங்க. நீயாமா கவலைப்படுற, இந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நான் பொறுப்பு தாரி, நான் ஜாமீன்தார், ஜவாப்தாரி என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் கூறுகின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த மறுமை என்ற அந்த வாழ்க்கை என்பது உலகத்துல வாழும் பொழுது இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பாக மரணம் வரும். ஆனால் மறுமை என்ற அந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தா மட்டும்தான் உலகத்துல எந்த ஒரு மறுமைக்காக எந்த ஒரு அர்ப்பணிப்பு நம்ம செய்யறதுக்கு முன் வரும். தோட்டம் அந்த சொத்தையே கொடுத்தாங்களே, நம்ம ஆள்கிட்ட போய் கேட்டவங்க, எங்க இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கொடுங்க, அல்லாஹ்வுடைய மற்ற காரியத்தை கொடுங்கன்னா நம்மள ஒரு சிலர்கள் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நிறைய கொடுக்கறாங்க. ஆனா ஒரு சிலர்கள், எங்க எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குமா, எனக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கு, இந்த கமிட்மெண்ட் ரைட்டுங்க, எல்லா கமிட்மெண்ட் கரெக்ட் தாங்க. மறுமை என்ற கமிட்மெண்ட் ஒன்னு இருக்குது. மறுமை என்ற கமிட்மெண்ட் இருக்குது. மமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்தாலும் அதை உங்களுக்கு தான் நீங்கள் செலவு செய்கின்றீர்கள். வமா துன்ஃபிகு மின் கைரின் யுவஃபா இலைக்கும் அன்தும் லா துலமூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எதை செலவு செய்தாலும் அதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பன்மடங்காக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அது உங்களுக்கு அல்லாஹ் திரும்ப நிறைவேற்றுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, யா ரசூலுல்லாஹ், கடுமையா பசிக்குதுங்கிறார். கடுமையாக பசிக்குது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றாரு, வீட்டுல ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்டா அங்கிருந்து வருத பதில் என்ன, வல்லாஹி மா இந்தி மா அன், அல்லாஹ் மீது சத்தியமாக எங்க வீட்டுல தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அத்தனை மனைவிமார்கள் வீட்டில் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில். ஒரு அன்சாரி தோழர் அந்த பசியாளியை கடுமையா பசிக்கு வந்தார, அவரை அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, யார சொல்லலாம், எங்க வீட்டுக்கு நான் கூட்டு போறேன், இவரை சாப்பாடு கொடுக்க கூட்டு போறார். கூட்டு போய் அங்க வீட்டுக்கு போனா வெளியே நிப்பாடி மனைவிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்து ஒரு விருந்தாளியை கூட்டு வந்திருக்கேன், வீட்டுல என்னமா இருக்குதுன்னா, அங்க இருந்து வருத பதில் என்னன்னா, குழந்தைக்குள்ள உணவு மட்டும்தாங்க இருக்குது, பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற உணவு மட்டும்தான் இருக்குன்னு பதில். அப்போ 2 பேர் என்ன பேசுறாங்க தெரியுமா, நம்ம குழந்தைய, அவர் சொல்றார், குழந்தைய தூங்க வச்சிரு, சாப்பாடை எடுத்து வை, விளக்கை ஏத்துற மாதிரி ஏத்து, நம்ம உட்கார்ந்துக்கிடுவோம், டக்குன்னு விளக்க அணைச்சிரு, நம்ம சாப்பிடுற மாதிரி நடிப்போம், அவர் சாப்பிட்டுருவாரு. நம்ம சாப்பிடுற மாதிரி அவர் நினைச்சுக்கிடுவார், நம்ம சாப்பிடுற அவருக்கு தெரியாது. அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டு குழந்தைய பசியால தூங்க வைத்து
அந்த தம்பதிகள் என்ன செய்யறாங்கன்னா தான் சாப்பிடுற மாதிரி நடிச்சு விளக்கத்து அப்படி ஏத்தி விட மாதிரி ஏத்தி விட்டு அணைச்சி அவருக்கு வயிறு முழுக்க வயிறு நிரப்பி விடுகின்றார்கள். சாப்பிட்டு விட்டு வந்துருந்தார். அதிகாலையில ஃபஜ்ருக்கு வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஹிக்கல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, நேற்று நீங்க நடந்து கொண்ட முறையை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான், அல்லாஹ்வே மகிழ்ச்சி அடைஞ்சான். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தம்மிடம் ஹிஜ்ரத் செய்து வருவோரை அவர்கள் நேசிக்கின்றார்கள். வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்படுவதை பற்றி அவர்களுக்கு கொடுக்கப்படுவது குறித்து தம்முடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட காழ்ப்புணர்வு கொள்ள மாட்டார்கள். வயூசிருன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தமக்கு வறுமை இருந்த போதிலும் அவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கின்றார்கள். வமை யூகஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் இல்லையோ அவரே வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்றான். இறையச்சமுடைய மக்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வல் ضراء, வறுமையிலும் செழிப்பிலும் செலவு செய்வார்கள். இருந்தா மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இல்லாட்டா கூட கொடுப்பாங்க. தனக்கு இல்லையே, தன் பிள்ளை கூட இல்லையே, தாம் பட்டினி, தான் கணவன் பட்டினி, தான் பெத்த சின்ன சிறு பிள்ளைகள் பட்டினி, அத்தனை பேரை பட்டினி போட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக கொடுத்தாங்களே, அல்லாஹ் அதை அப்படி மிகைப்புப்படுத்தி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். வமன் யூகஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் இல்லையோ அவர்களே வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான். வறுமையிலும் செழிப்பிலும் இவர் செலவு செய்கின்றார்களோ இவர்தான் முத்தகீன், உஇத்தத் லில் முத்தகீன், இந்த இறையச்சமுடைய மக்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான். ஆக அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆசா பாசங்கள், உலகத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எவ்வளவு பெரிய கவர்ச்சிகள் இருந்தாலும் மறுமைக்கு முன்னால் இதெல்லாம் சல்லி காசு சொல்லுவாங்களா, 10 பைசா பாருங்க. உதாரணத்துக்கு ஏதாவது நம்ம ஒரு அற்பமான பொருள் சொல்லுவாங்க, என்ன இது ஒரு 10 பைசா பெற இதை போட்டு, இந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகமே அல்லாஹ்வுடைய கணிப்பில் 10 பைசா பெறாது. மறுமை என்ற வாழ்க்கை தான் முக்கியம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த வாழ்க்கை நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.